மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்த கல்வி அமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நம்முடைய செய்தியாளர் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தார். செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கீங்க. ஏற்கனவே கூறியிருந்தது போல அடுத்த கல்வி அமைச்சருக்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறதே, யார் அந்த பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? அதற்கு முன்னோடியாக இன்றே பிரதமர் நரேந்திர மோடி தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வார் எனவும் அதற்கான சிபாரிசை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிடுவார் எனவும் பாஜக தலைவர்கள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் ஆலோசனை நடத்தி வருவது நமக்கு தெரியும். மேலும் சில மத்திய அமைச்சர்கள் இந்த ஆலோசனையிலே விரைவில் கலந்து கொள்வார்கள் என பாஜக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் இறுதியிலே பிரதான் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுவது மற்றும் அவருடைய துறை யாருக்கு ஒப்படைப்பது என்று பல்வேறு முடிவுகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையிலே தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலே தன்னை பற்றிய சுய தொடர்பான விவரங்களை மாற்றியிருக்கிறார். அதிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பல்பூர் என குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி அமைச்சர் என்பதை அவர் நீக்கிவிட்டார். ஆகவே தெளிவாக தெரிகிறது பிரதமர் மோடி விரைவாக அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வார் என்று அதை பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் என்பதும் தெரிகிறது. இதற்கிடையே மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தர்மேந்திர பிரதான் குறித்து பாராட்டு தெரிவித்து ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். கல்வித்துறையை வலுப்படுத்த அவர் பாடுபட்டார் என அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வரும் நிலையில்தான் தற்போது ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் டெல்லி பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்துக்கு வந்து விட்டார்கள். கரப்பான் ஜனதா கட்சியுடன் பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப் விட்டுல்பாய் பட்டேல் ஹவுஸ் வளாகத்துக்கு வந்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தொடங்கி நடைபெற இருக்கிறது. மறுபுறம் அடுத்த கல்வி அமைச்சர் யார் என்ற ஆலோசனையும் நடைபெறும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செஞ்சதுங்கிறது இந்தியா ஒன்றிய முழுக்க போராட்ட களத்தில் கலந்துகிட்ட எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்களுடைய மாபெரும் வெற்றி. ஆனால் இந்த வெற்றி முழுமையான வெற்றியா அப்படின்னா அது நாங்க முழுமையான வெற்றின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா 20க்கும் மேற்பட்ட எங்கள் வீட்டு தமிழ் பிள்ளைகள் நஞ்சருந்தி கிணத்துல விழுந்து தூக்கு போட்டு செத்துருக்குது. அந்த பெருவழி, அந்த ஆற்ற முடியாத அந்த வடுக்கு இந்திய ஒன்றிய அரசு தலைவணங்கி மன்னிப்பு கேட்டு ஜல்லிக்கட்டுல எப்படி பின்வாங்குச்சோ புறமுதுகிட்டு ஓடிச்சோ அது போட்ட நீட்டு விலக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை பிரகடனப்படுத்துறது மட்டும்தான் எங்களுக்கு நிரந்தரமான தீர்வா இருக்கும். அதாவது ஒரு விடயம், ஜல்லிக்கட்டுல எப்படி தலைவணங்கி நாங்க அந்த மண்ணு அவங்கள புறமுதுகு விட்டு ஓட வச்சு நாங்கள் வெற்றி அடைஞ்சோமோ அது போல எங்களுடைய மாணவர் சமூகம் இளைஞர் சமூகம் நீட்டு விலக்கு இல்லாம இந்த போராட்டம் ஓயாது. இது ஒரு எரிமலையினுடைய நெருப்பின் தகிப்பு. இத புரிஞ்சுக்கிட்டா தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ராஜினாமா பண்ணதோட நின்றுரும். இல்லாட்டி போனா யதார்த்தத்தின் பேருண்மைய அறம் கொண்டு சொல்றோம். பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா பண்ற நிலைமைக்கு அது போய் நிற்கும். அதனால இந்திய ஒன்றிய அரசு இந்த தகிப்பை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நீட்டு விலக்கு அறிவிக்கணும். மாணவர்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்ந்து சிஜேபியின் பிரதிநிதிகளோடு மத்திய அரசின் பிரதிநிதிகளும் இன்னும் சற்று நேரத்தில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளனர்.